என்னங்க சொல்றது கேளுங்க, நான் எந்த தப்புமே பண்ணலங்க. என்ன நம்புங்க ப்ளீஸ்ங்க. வாங்க நம்ம வீட்டுக்கே போலாங்க ப்ளீஸ். நம்ம வீடா? இனிமே அப்படின்னு ஒண்ணு நம்ம லைஃப்ல கிடையாது. இது ஓ வீடு, அது ஏன் வீடு, அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னங்க, அந்த கௌதம் நாம சந்தோஷமா வாழக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை நம்புற நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? உன்னை நான் நம்பி இருப்பேன். அவ ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டு உன்னை மிரட்டினா நீ இப்ப சொல்ற பாத்தியா? இது நேத்து நைட் அவன் இருக்கிறப்பவே சொல்லி அவனை என்கிட்ட காட்டி கொடுத்து மாட்டி விட்டு இருந்தானா உன்னை நான் கொஞ்சம் கூட சந்தேகமே படாம உன்னை நான் நம்பி இருப்பேன். ஆனா நீ அவனை ஒரு பக்கம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தல. சீ, நீ பண்ணதை நினைச்சாலும் எனக்கு அருவருப்பா இருக்கு. ஒழுங்கா போயிடு. ஏங்க, நான் நடிக்கலங்க. உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருந்தா என்னை இப்பவே அந்த ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. மறுபடியும் எனக்கு டெஸ்ட் எடுத்து பாருங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே உன் கூட வாழ்றதுக்காக தானே தவிர டெய்லி உனக்கு வெர்ஜினிட்டி டெஸ்ட் எடுக்கிறதுக்காக இல்ல. என்னங்க, நான் எந்த தப்புமே பண்ணலங்க. என்ன தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ்ங்க. நீ எந்த தப்பும் பண்ணலதான். தப்பு பண்ணதெல்லாம் நான் தான். அதுக்காக தான் எனக்கு இந்த தண்டனை. இனிமே நீ என் வாழ்க்கையில கிடையாது, நான் உன் வாழ்க்கையில கிடையாது. நம்மளோட இந்த பிரிவுக்கான காரணம் என்னங்கிறத நீ உன் வீட்டாளுங்கிட்ட சொல்றியோ சொல்லலையோ, ஆனா கூடிய சீக்கிரம் நான் அனுப்புற டைவர்ஸ் நோட்டீஸ் உன்னை தேடி வரும். என்னங்க, ஏங்க, ஐயோ, என்னங்க, ஐயோ, என் வாழ்க்கையே போச்சே. இப்ப வீட்டுக்குள்ள போய் நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது? இப்படி ஒரு பிரச்சனையோட நாம இப்ப வீட்டுக்குள்ள போனா அண்ணன், அண்ணி, அப்பா, பாட்டி எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு மனசு உடைஞ்சு போயிடுவாங்களே. நம்மளால நம்ம வீட்டோட நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் தொலைஞ்சிட கூடாது. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில என்ன இருக்கு? எதுக்காக நான் வாழணும்? பேசாம எங்கேயாவது போய் செத்துறலாம். யார் கண்ணையும் படாம இங்க இருந்து போயிட வேண்டியதுதான். அக்கா, அக்கா, எப்பக்கா வந்த? ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? வாக்கா, ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? வா. தனியாவா வந்த? மாம்சங்க எங்கக்கா? என்னக்கா அப்படி பாக்குற? என்னாச்சு உனக்கு? இல்ல, ஒண்ணும் இல்ல ரேவதி, ஒண்ணும். சரி வா, உள்ள போலாம். பாட்டி, அத்தை எல்லாரும் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. வா வா, ஏன்க்கா தயங்கிட்டு இருக்க? உள்ள வாக்கா, வாக்கா. உன்னை பார்த்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. இந்த வீட்டின் மகாஜனங்களே, எல்லாரும் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அப்படியே வந்து யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க வாங்க, அண்ணி, பாட்டி, அப்பா. அக்கா, அட வாக்கா, வா வா வா. பாத்தீங்களா, நம்ம யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. முக்கியமானவங்க வீடு தேடி வந்திருக்காங்க. பெரியவளே, நல்லா இருக்கியாடா செல்லம்? ரோஹிணி, என்னது ரோஹிணி தனியா வந்திருக்கா? நாம பிளான் பண்ண மாதிரி பிரச்சனை வெடிச்சு மொத்தமா வந்துட்டாளா, இல்ல சும்மா யதார்த்தமா வந்திருக்காளா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. குமரகுரு வேற ஆளை காணுமே. அம்மா ரோஹிணி, இப்ப நீ இங்க வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. ரோஹிணி, என்ன நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ளை வரலையா? என்ன ரோஹிணி, மாப்பிள்ளை பத்தி கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? மாப்பிள்ளை வரலையா? இல்ல நீ மாப்பிள்ளைக்கு தெரியாம வந்துட்டியா? ரோஹிணி, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? டல்லாலாம் இல்ல, நீ நான் நல்லாதான் இருக்கேன். ரோஹிணி,
உன்னை ஆடி பிறந்ததும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ அதுக்கு முன்னாடியே வந்துட்டியே. அண்ணே, ஆடி பிறக்கறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லையே, கொஞ்ச நாள் தானே இருக்கு. அதான் மாப்பிள முன்னாடியே அனுப்பி வச்சுட்டாரு போல இருக்கு. ஓஹோ. என்ன ரோகிணி, ஆமா தானே? ரோஹிணி, என்னாச்சு? உன் முகத்துல பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிற சந்தோஷத்தையே காணுமே.